இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை யாராவது ஒரு சத்தமாய் வாசிங்க. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே மனிதன் சாதாரண சில விஷயங்களை எல்லாம் பயங்கரம் பயங்கரம் என்று பேசி பழகி இருக்கிறான். ஆனால் இங்கே கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். அல்லேலூயா. தேவன் ஒரு தேவ மனிதனோடு கூட இருந்து கிரியை செய்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். தேவன் நம்மோடு கூட இருப்பதை நாம் உணர்ந்து விசுவாசித்து பாருங்க. இந்த வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா இது ஒரு உடன்படிக்கை செய்வதாக தான் முதல்ல சொல்லுகிறார். வாசிங்க 10ஆம் வசனத்துல, அதற்கவர் நான் உனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்றேங்கிறார். நான் உனக்கு ஒரு உடன்படிக்கை எக்ரிமெண்ட் பண்றார். ஒரு உடன்படிக்கையில ரெண்டு பேர் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? சைன் பண்ணணும். அப்பதான் அது என்ன செய்யும்? செல்லுபடியாகும். ஒரு புதுசாக ஒரு வீடு வாங்குறீங்க, ஒரு வண்டி வாங்குறீங்க, அது உங்களுக்கு சொந்தமாகணும்னு சொன்னா கொடுக்கிற ஆளும் வாங்குற ஆளும் என்ன செய்யணும்? சைன் பண்ணணும். இது போல தேவன் இந்த கால வேளையில நம்மோடு ஒரு உடன்படிக்கை பண்ணி அவர் சைன் போடுறார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நீங்களும் அந்த வாக்கு தத்தங்களை விசுவாசித்து இன்று முதல் கர்த்தர் என்னோடு கூட இருந்து பயங்கரமான காரியங்களை அவர் செய்ய போகிறார். ஆமென். அதை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளும் போது உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், நீங்கள் கூடி வருகிற சபையில், இந்த தேசத்தில் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா, ஆமென். இதுக்கு நமக்கு ஒரு உடன்பாடு அவசியம், ஒரு விசுவாசம் அவசியம். ஆண்டவரே, நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். உடன்படிக்கை பண்ணி தான் சொல்றார். சாதாரணமா தருவேன் செய்வேன் என்றல்ல, எக்ரிமெண்ட் போடுறார். பாண்ட் பேப்பர்ல எழுதுறார், நான் உன்னை கொண்டு செய்வேன். நீ ஒருவேளை பலவீனமான மனுஷனா இருக்கலாம், குறைவுள்ளவனா இருக்கலாம், நான் உன்னோடு கூட இருப்பேங்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நான் உன்னை நடத்துவேன், நான் உனக்கு உதவி செய்வேன். அல்லேலூயா. இப்ப தேவன் ஒரு தேவனுடைய பிள்ளைகளோடு கூட இருந்து பெரிய காரியம் செய்ய போகிறார். அல்லேலூயா. 4 காரியங்களை குறித்து படிக்கிறோம். முதலாவது, தேவன் நம்மோடு கூட இருந்து எங்கு சென்றாலும் அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவன். வாசிக்க உபாகமம் 31ஆம் அதிகாரம் 6, 8 ஆகிய வசனங்களில் சொல்கிறார், இருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோட கூட வருகிறார். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே ஒரு தூதனை அனுப்புகிறேன் என்று சொல்லல. ஒரு தூதன் நம்ம கூட இருந்தாலே பெரிய பெரிய காரியங்களை பார்க்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்றார், நானே கர்த்தர் தாமே உன்னோடு கூட இருந்து. அல்லேலூயா. உடன்படிக்கையுடைய விசேஷம் அதுதான். இந்த கால வேளையிலே பலவிதமான காரியங்கள் நிமித்தமாக என்ன செய்யணும்னு புரியல, இனி என்ன செய்யணும்னு ஒண்ணுமே எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை. என் குடும்ப வாழ்க்கை இப்படி இருக்கு, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை இப்படி இருக்கு, என் ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னேற்றம் இல்லை, என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்று ஒருவேளை புலம்பிக் கொண்டிருக்கிற ஒரு நபராக இருக்கலாம். கர்த்தர் எக்ரிமெண்ட் பண்ணிட்டு ஒரு தூதனை அனுப்பி நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லல. கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க பாபா, கைப்பிடித்து, கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். தைரியமா சொல்லுங்க, கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். அல்லேலூயா. பாருங்க 8ஆம் வசனத்துல, கர்த்தர் தாமே உனக்கு போகிறவர். பாத்தீங்களா? கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். உபாகமம் 31:8 படிக்கிறோம், கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறார். அப்ப உன்னோடு கூட வருகிறார், உன்னோடு கூட போகிறார். கீழே படிக்கிறோம், அவர் உன்னோட கூட இருப்பார். வாசிங்க 8. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் ஒரு எக்ரிமெண்ட் செய்த பிற்பாடு
உன்னை சில விஷயத்தில் அதிகாரப்படுத்துகிறார். உன்னை கொண்டு கிரியை செய்யும்படி ஆயத்தப்படுத்துகிறார். ஒரு ஆபீஸ்ல பியூனா ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு மனுஷனை அந்த செக்ஷனுக்கு இன்சார்ஜாய் போட்டா என்ன நடக்கும்? அவனுடைய கிரியைகள்ல நிறைய மாற்றம் உண்டாகும். முன்பு டீ குடிக்கிறதுக்கு என்ன செய்வாங்க? பக்கத்துல கடைகளுக்கு போய் 10 நிமிஷம்னா 15 நிமிஷம் கழிச்சு என்ன செய்வாங்க? வருவாங்க. ஆனால் அந்த செக்ஷனுக்கு மேனேஜரா அவரை அவங்க பாஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டார்னா அவர் மற்ற ஆட்களை போல கடையில் போய் உட்கார்ந்துக்கிட்டு டைம் பாஸ் பண்ணிட்டு வெளியில வரக்கூடியவனா இருக்கக்கூடாது. அவன் இருக்கிற அந்த ஆபீஸ்ல அவனுக்கு டீ வரும், குடிச்சிட்டு அடுத்த செகண்ட் ஒர்க்கில் இருக்கணும். அல்லேலூயா. அவனுடைய வஸ்திரம் மாறிடும். பியூனுக்குள்ள வஸ்திரம் வேற, மேனேஜருக்குரிய வஸ்திரம் வேற. வஸ்திரம் மாறிடும், அவனுடைய மனசு மாறிடும், அவனுடைய பவர் மாறிடும், அவனுடைய அதிகாரம் மாறிடும். அல்லேலூயா. தேவன் இந்த கால வேளையிலே உங்களோடு கூட எக்ரிமென்ட் போடுறார். அல்லேலூயா. நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னோடு கூட வருவேன், நான் உனக்காக கிரியை செய்வேன். அல்லேலூயா. அவர் நம்மோடு கூட வருகிறவர், நம்மோடு கூட இருக்கிறவர். பாருங்க, தேவன் இந்த காரியத்திலே தேவன் நம்மோடு கூட இருந்து தேவன் 4 விதங்களில் ஒரு மனுஷனோடு கூட இருந்து செயல்படுகிறார். அப்பொழுதுதான் நாம் தேவனுடைய வல்லமையான காரியங்களை செய்ய, பார்க்க, அனுபவிக்க, நிலைத்திருக்க நம்மால முடியும். முதல் காரியம் சொல்கிறார், நான் உன்னோடே கூட இருக்கிறேன். கூட இருந்து பைபிளை வாசிக்கும் போது எரேமியா 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் தேவன் நம்மோடு கூட இருக்கும் போது நமக்கு எதிராக எழும்புகிற 2 கூட்டத்தாரை குறித்து அங்க படிக்கிறோம். ஒன்று பொல்லாதவர்கள், 2வது பலவந்தர்கள். வாசிங்க. உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்தேன். பொல்லாதவர்கள், கவனிங்க, அந்த பொல்லாதவர்களுக்கு இரக்கம் என்பது என்ன செய்யாது? ஐயோ பாவம், பார்க்கவே மாட்டான். 2வது யாரு? பலவந்தர்கள். அவன் யாருடைய அனுமதியும் இல்லாம சில காரியத்தை தைரியமா கையில் எடுத்துக் கொள்வான். இந்த 2 கூட்டத்தார் கடந்த நாட்கள்ல உங்க லைஃப்ல ரொம்ப டென்ஷன் உண்டாக்கி இருக்கிறாங்க. கர்த்தர் நம்மோடு இணைந்தபடினால் அவர்களுடைய கைக்கு அவர் நம்மை தப்புவிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. பொல்லாதவர்கள், பலவந்தர்கள் இனி உன்னிடத்திலிருந்து ஒன்றையும் எடுத்துக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் தந்த அபிஷேகம், வெளிப்படுத்தல்கள், கிருபைகளை எடுத்துக்கொள்ள முடியாது. அது கர்த்தர் உன் கையில் கொடுத்தது உன்னுடையதாகவே காணப்படும். அல்லேலூயா. முதலாவது, கர்த்தர் நம்மோடு கூட இருந்து. தேவன் ஒரு தேவனுடைய மனுஷனுடைய ஜீவியத்தில் நம்முடைய போராட்டங்களில், நம்முடைய கஷ்டங்களில் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். எரேமியாவின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் உன்னை தப்புவிக்கும்படியாக, உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னோட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை சிதறடித்த எல்லா ஜாதிகளையும் நான் நிர்மூலமாக்குவேன். உன்னையோ நான் நிர்மூலமாக்காமலும் முற்றிலும் தண்டியாமல் விடாமலும் மட்டாய் தண்டிப்பேன். என்ன சொல்றாரு? உங்கள்கிட்ட குற்றம் இல்லைன்னு அல்ல, உங்கள்கிட்ட குறைவுகள் இல்லைன்னு அல்ல. உங்கள்கிட்ட சில குற்றங்கள் இருக்கிறது, உங்களுக்கு தெரியும். குறைவுகள் இருக்கிறது, நீங்கள் தண்டிக்கப்பட வேண்டிய சில பகுதிகள் இருக்கு. ஆனாலும் நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறேன். இதான் கர்த்தர் என்ன சொல்றாரு? உன்னை நான் தண்டிப்பேன். எப்படி தண்டிப்பேன்? மட்டாய் தண்டிப்பேன். ஆனா நான் உன்னோடு கூட இருப்பேன். கடந்த நாட்கள்ல இந்த குற்றங்கள், குறைவுகள் நிமித்தமாய் வெட்கப்பட்டு போன இடங்கள், தோற்று போன இடங்கள், பதில் பேச முடியாத இடங்கள், தலை குனிந்து நின்ற இடங்களில் நான் உன்னோடு கூட எக்ரிமெண்ட் பண்றேன். நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னோடு கூட வருவேன், உன்னோடு கூட கிரியை செய்வேன். நான் உன்னோடு கூட இருந்து பல பெரிய காரியங்களை செய்வேன். அல்லேலூயா. ஒரு பக்கம் வெற்றியின் காரியங்கள், மறுபகுதியில நம்ம கிட்டையும் குற்றம் இருக்கதான் செய்யுது. அல்லேலூயா. குறைவுகள் இருக்கதான் செய்து நான் உன்னை தண்டிப்பேன், மட்டாய் தண்டிப்பேன். அப்போ குறைவுகள் நடுவிலும் கூட, பலவீனங்கள் நடுவிலும் கூட கர்த்தர் நம்மை விட்டு கொடுக்காமல் எக்ரிமெண்ட் பாஸ் பண்றாரு. நீ ஓட்ட வண்டின்னு தெரியும், உனக்கு ஒண்ணும் முடியாதுன்னு தெரியும், நான் உன்னோடு வர்றேன். அல்லேலூயா.
தூதனை அனுப்புறதில்ல, நான் உன்னோடு கூட வருகிறேன், நான் உனக்கு முன்பாக போகிறேன், நான் உன்னோடு கூட இருப்பேன். இதான் கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. முதலாவது தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அறிவு வரும்போது உங்களுடைய எண்ணம், உங்களுடைய பார்வை, உங்களுடைய பேச்சு, உங்களுடைய கிரியைகள் இவைகள் எல்லாமே மாறணும். அல்லேலூயா. இது தேவனுடைய எக்ரிமெண்ட்ல நீங்க சைன் பண்ண பிற்பாடு ஒரு பியூன் மேனேஜரா மாறுற மாதிரி கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பதவி உயர்வை கர்த்தர் கொடுக்கிறார். நம்மை குறித்து சில காரியங்களை திட்டமாய் செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் அதை அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு உங்களுடைய எண்ணம், நினைவு, வார்த்தைகளை மாற்றி கர்த்தரோடு இணங்கி நடந்து பாருங்க. பெரிய பெரிய பராக்கிரமமான காரியங்களை, பயங்கரமான காரியங்களை கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களுக்காக உங்களை கொண்டே கிரியை செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் இந்த காரியங்களை நம்மோடு கூட இருந்து கிரியை செய்ய வல்லவரார். தேவன் நம்மோடு கூட இருப்பதை நாம் என்ன செய்யணும்? கன்ஃபார்ம் பண்ணணும். ஆம், என்னோடு இருக்கிறார், நான் உணர்கிறேன். தேவன் நம்மோடு கூட இருப்பதின் நோக்கம் என்ன? வாசிங்க. உபாகமம் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமா இருக்க கடவுள். தேவன் எக்ரிமெண்ட் போட்டு நான் உன்னோட கூட இருப்பேன், பயங்கரமான காரியங்களை செய்வேன் என்றெல்லாம் சொன்னது உண்மை. ஆனால் நீங்கள் ஒரு காரியத்தை கவனிக்கிறோம். உங்களை ரட்சிக்கும்படியாக, உங்களை தப்பு வைக்கும்படியாக கர்த்தர் உங்களோடு கூட இருக்க விரும்புகிறார். இந்த காரியம் தொடர்ந்து நடக்கணும்னு சொன்னா உங்கள் பாளையம் சுத்தமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த பாளையம் என்பது நம்முடைய மனதையும் நம்முடைய இருதயத்தையும் காண்பிக்கிறது. இந்த ரெண்டு பகுதிகளில் தீட்டு உள்ளே வந்தால், பாவம் உள்ளே வந்தால், அசுசிகள் உள்ளே வந்தால் அந்த எக்ரிமெண்ட் செல்லாது. அல்லேலூயா. பாளையத்தை சுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. தேவையில்லாத காரியங்களை தலைபோடவோ, பார்க்கவோ, பேசவோ, அறியவோ ஒரு நாள் போகாதீங்க. ஒரு ஆள் ஒரு கூப்பிட்டு இந்த மாதிரி சம்பவம் சொன்னா கேட்டுக்குங்க. நீங்களா போய் அது என்ன, எதுக்கு வந்தாங்க, ஏன், இது நமக்கு தேவையில்லாத காரியங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ ஜனங்கள் அப்படி கேட்டு கேட்டு உள்ளான சமாதானத்தை இழந்து தேவ சமூகத்தை விட்டே வெளியே போன ஆட்கள் எத்தனை பேர் உண்டு. இப்ப தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை ரட்சிக்கும்படியாக, நம்மை தப்புவிக்கும்படியாக, நம்முடைய சத்துருக்களை நம்ம கையில் ஒப்பு கொடுக்கும்படியாக. அல்லேலூயா. இந்த பூனை பாருங்க, சில எலிகள் என்ன செய்யும்? பிடிச்சி ஒரு கடி கடிச்சு கொண்டு என்ன செய்யும்? குட்டிகள்கிட்ட முன்னாடி ஒரு மொத்தமா சாகாது, உயிரோடு தான் இருக்கும். அந்த குட்டிகள் அதை அடிச்சு அடிச்சு என்ன செய்யும்? விளையாடும். உங்களுடைய சத்துருக்கள் உங்களுடைய மேலுடைய எல்லா பலத்தையும் உரித்து உங்களுக்கு கையில கர்த்தர் ஒப்பு கொடுப்பார். அல்லேலூயா. அப்ப இந்த மூன்று காரியங்கள், கர்த்தர் நம்மை ரட்சிக்க வேண்டும், நம்மை தப்புவிக்க வேண்டும், நம்முடைய சத்துருக்களை நம்முடைய கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணுவார். அல்லேலூயா. இந்த காரியங்களை செய்யும்படி கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். பாருங்க, தேவன் நம்மோடு கூட இருப்பதை தேவனே கன்ஃபார்ம் பண்ற சில இடங்கள் உண்டு. வாசிங்க. ஆகாய் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கும் போது வாசிங்க. ஆகாய் 1:12. அப்பொழுது செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேலும் யோத்சாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனும் ஜனத்தில் மீதியான அனைவரும் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கும் தங்கள் தேவனாகிய கர்த்தர் அனுப்பின ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியினுடைய வார்த்தைகளுக்கும் செவி கொடுத்தார்கள். ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பாக பயந்திருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனாகிய ஆகாய் கர்த்தர் தூதன் அனுப்பிய வார்த்தையின்படி ஜனங்களை நோக்கி, நான் உங்களோட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியணும். தேவனுடைய ஊழியக்காரிய வார்த்தைகள் என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். தேவனுக்கு பயந்து இருக்கணும். இந்த மூன்று காரியத்தை செய்தால் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதை அவரே கன்ஃபார்ம் பண்ணுவார். அல்லேலூயா. ஆகாய் சொல்றான், நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் நம்முடைய போராட்ட நிலைகளில் பயப்படாத, நான் உன்னோட கூட இருக்கிறேன்னு அவரே கன்ஃபார்ம் பண்ணுவார், உறுதிப்படுத்தி கொடுப்பார்.
முதலாவது தேவன் நம்மோடு கூட இருக்கிற பகுதி. இரண்டாவது அவர் சொல்லுகிற காரியம், நான் உன் வாயோடே இருந்து. முதலாவது கர்த்தர் நம்மோடு கூட இருந்து செயல்படுவார். அதுல அற்புதங்கள், அடையாளங்கள், பயங்கரமான காரியங்கள் எல்லாம் நம்மை கொண்டு நமக்காக நம் மூலமாகவே செய்வார். அல்லேலூயா. உடைய கண்களுக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கும். நமக்கு தெரியும் நான் ஒரு ஓட்ட வண்டின்னு, ஆனா என்னை கொண்டு கர்த்தர் செய்கிற காரியங்களை என்ன செய்வேன் பார்த்து இருதயம் ஆச்சரியப்படும். ஐயோ கர்த்தாவே, மெய்யாகவே என்னோடு கூட இருக்கிறீர், எனக்கு உதவி செய்கிறீர். தேவன் நம்மோடு கூட இருந்து. இரண்டாவது கர்த்தர் நம்முடைய வாயோடு இருந்து செயல்படுகிறார். அல்லேலூயா. வாசிங்க யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். முதலாவது நம்மோடு கூட இருந்து, இரண்டாவது நம்முடைய வாயோட கூட இருந்து. தேவன் நம்மோட கூட இருந்து செயல்படுகிற பகுதிகளில் நாம் பேசுகிற வார்த்தைகள் கவனமா இருக்கணும். நம்முடைய வார்த்தைகள் சரியில்லைனா கர்த்தர் நம்முடைய வார்த்தைகள் மூலமாக தான் கிரியை செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போ இந்த வார்த்தைகள் கவனமாக இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்முடைய வார்த்தைகள்ல ஒரு தேவ பிள்ளைக்கேற்ற ஸ்டாண்டர்ட் இருக்க மாட்டேங்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் நம்மோடு இருந்து செயல்படுகிறார். கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த வார்த்தைகள் சரியில்லைன்னு சொன்னா என்ன நடக்கும்? பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் படிக்கிறோம், கர்த்தர் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடாதே, அது புத்தி பிசையினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே. தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியை அழிப்பானேன். ஒரு தேவனுடைய பிள்ளையோடு கர்த்தர் இருக்கிறது, அவன் வார்த்தைகளோடு கூட இருக்கிறது. இது எல்லாம் கர்த்தர் செய்கிற கிரியை. அல்லேலூயா. நீங்க உங்க போராட்டங்கள்ல கர்த்தருடைய வார்த்தைகளை பேசணும், அப்பதான் கர்த்தர் கிரியை செய்வான். யோபு தனக்கு வந்த எல்லா கஷ்டத்தில் என்ன சொன்னான்? நான் கர்த்தரை என்ன செய்வேன்? காண்பேன். என் தோல் முதலானவைகள் அழிய போனாலும் இந்த மாம்ச கண்ணில் இயேசுவை கடவுளை என்ன செய்வேன்? கர்த்தரை பார்ப்பேன் என்று சொன்னான். 42ஆம் அதிகாரத்தில் சொல்றான், உம்மை குறித்து காதினால் நான் கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண்கள் உம்மை என்ன செய்கிறது? நீங்களும் நானும் பாடுகள் நடுவில், போராட்டத்தின் நடுவில் என்ன பேசுறீங்களோ அதை அப்படியே கர்த்தர் செய்வார். நம்ம பாடுகள்ல என்ன பேசுறோம்? என்ன பேசுறீங்க? உங்களுக்கு தெரியும் என்ன பேசுறீங்க? விசுவாசம் இல்லை, நம்பிக்கை இல்லை, இது நடக்காது போல. சிலவங்க சாட்சி சொல்றதை பார்த்துறீங்களா? கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு பிரச்சனை வந்துச்சு, நான் தப்பிப்பேன் நம்பவே இல்லை, ஆமென், எனக்கு அந்த நம்பிக்கையே இல்லை, எப்படியோ கர்த்தர் காப்பாத்திட்டார். உன்னை காப்பாத்துனது தப்புன்னு நான் சொல்றேன். நம்பிக்கையே இல்லை, இப்படி என்ன நீ விசுவாசி? பிரச்சனைகள் நடுவில் நீ என்ன சொல்லணும், என்ன பேசணும்? நடத்துவார், தருவார், செய்வார், அப்படியெல்லாம் பேசிருக்கணும். சில அப்படி சாட்சி சொல்லுவாங்க, கர்த்தர் கிருபையாய் செய்தார். அப்ப என்ன இல்லை உங்க லைஃப்ல? பேச்சு சரியில்லை. உங்க பேச்சு சரியில்லைன்னா கர்த்தர் உங்களுடைய வாயோடு இருக்க மாட்டார். அல்லேலூயா. நீங்க எத்தனையோ ஜனங்களுடைய பேச்சுகள் சரியில்லை பிரியமானவர்களே. அவருடைய உதடுகளின் பேச்சு பாவமாய். வாசிங்க சங்கீதம் 59:12 வாசிங்க. சங்கீதம் 59. அவர்கள் உதடுகளின் பேச்சு அவர்கள் வாயின் பாவமாய் இருக்கிறது. பாருங்க, கர்த்தர் நம்முடைய வாயோடு இருந்து கிரியை செய்ய போகிறார். அல்லேலூயா. நீங்கள் பேசுற பேச்சு கர்த்தருடைய சமூகத்தில் பாவமாய் மாறுமானால் இந்த எக்ரிமெண்ட் செல்லாம போயிடும். எக்ரிமெண்ட்டை கர்த்தர் போட்டதுதான். அல்லேலூயா. ஆனா அதுக்கு உங்களுக்கு ஒரு தகுதி உண்டு. நீங்க தகுதியை விட்டு வெளியே போயிட்டீங்கன்னா, உடைய பாளையத்தை சுத்தமாய் வைத்துக் கொள்ளாமல் போனீங்கன்னா, கிருபையில்லாத வார்த்தைகளை தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்தால் எக்ரிமெண்ட் படி கர்த்தருக்கு செயல்பட முடியாது. அல்லேலூயா. வெட்கப்பட்டு போகிற ஆட்கள் நீங்களாக இருப்பீங்க. பைபிள வாசிங்க. சங்கீதம் 64ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அவர்கள் தள்ளப்பட்டு கீழே விழும்படி அவர்கள்
உங்களுடைய ஜீவியத்தின் விழுகை காரணம் பக்கத்து வீட்டுக்காரன் அல்ல. யாரு? உங்க நாவு தான் காரணம். அதான் சொல்றாரு, அவர்கள் கீழே தள்ளப்பட்டு விழும்படி அவர்கள் நாவுகளே அவர்களை. இன்னைக்கு பரிசுத்தவான்கள் பேசிக்கொள்கிற வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? கர்த்தர் உன் வாயோடு இருந்து செயல்பட விரும்புகிறார். அல்லேலூயா. கவனமா இருங்க. சொல்லுங்க, வீட்டுக்கு போயிட்டா ஃப்ரீ ஆயிருவாங்க. எங்கேயும் ஃப்ரீ ஆக கூடாது. கர்த்தர் முன்னோடு இருக்கிறார், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், எனக்கு முன்பாக இருக்கிறார், அந்த பயத்தோடு இருக்கணும். அல்லேலூயா. வீட்டில் போனாலும் சரி, ஃப்ரெண்ட்ஷிப்ல பேசினாலும் சரி, ஆஃபீஸில் இருந்தாலும் சரி, சபைக்கு வந்தாலும் சரி, இந்த உணர்வு உன்னோடு இருக்க வேண்டும். கர்த்தர் என்னோடு கூட வருகிறார், என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். என் வாயோடு இருக்கிறார். நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் தேவன் கவனிக்கிறார். கவனமா நீங்க பேசி பாருங்க. நீங்க என்ன பேசுறீங்களோ அதை கர்த்தர் அப்படியே செய்வார். ஆபிரகாம் ஈசாய்க்கு கூட்டிட்டு போறான். பையன் கேட்கிறான் அப்பாட்ட, அப்பா விறகு இருக்கு, நெருப்பு இருக்கு, கத்தி இருக்கு, ஆட்டுக்குட்டி எங்கப்பா? பயங்கர ஒரு கேள்வி. நாமளாம் என்ன செஞ்சிருப்போம்? அட மக்களே, அதாண்டா எப்படா சொல்றான்னு யோசிச்சுட்டே இருந்த, ஒன்னதாண்டா கொல்ல போற. அப்படிதானே புலம்பிருப்பீங்க. ஆபிரகாம் என்ன சொன்னான்? கர்த்தர் பார்த்துக் கொள்வார். டேய், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் பார்த்து கொண்டாரா இல்லையா? பாடுகள்ல கர்த்தர் நம்முடைய வாயோடு இருக்கிறார். அல்லேலூயா. வாயோடு இருக்கிறார். நீங்க என்ன பேசுறீங்களோ அதை அப்படியே அவர் செய்வார். அல்லேலூயா. கோலியாத்தை எதிர்த்து தாவீது போறான், சவுலும் போகிறான். சவுல் என்ன சொன்னான்? அவனுடைய உருவத்தை கண்டு பயப்பட்டான். அவன் பேசின வார்த்தையை கண்டு பயப்பட்டான். போறவனையும் போக விடல. என்ன சொன்னா? அவன் சிறு வயதிலிருந்த யுத்த புருஷன். ஆனா தாவீது சொல்றான், டேய், நான் உன்னை இன்றைக்கு உன் தலையை என்ன செய்வேன்? வாங்கி போடுவேன். சொன்னானா இல்லையா? அது செஞ்சானா இல்லையா? இதுல என்ன தெரியுது? உங்க பாடுகளில் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பது உண்மை. அவர் உங்கள் வாயோடு இருந்து கிரியை செய்ய விரும்புகிறார். நீங்க தப்பு தப்பா கிருபை இல்லாம பேசிக்கிட்டு தோத்திரம் தோத்திரம்னா ஒண்ணுமே நடக்காது. வார்த்தைகளை சரியா பயன்படுத்துங்க. அல்லேலூயா. தாவீது என்ன சொன்னானோ அதை அப்படியே உங்க வாழ்க்கையில செய்ய கர்த்தர் உதவி செய்தார். தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார், யோபோடு கூட கர்த்தர் இருந்தார், ஆபிரகாமோடு கூட கர்த்தர் இருந்தார். நீங்க என்ன பேசுறீங்க? வாய் திறந்து. பிரச்சனை வரும்போது பேசக்கூடாத வார்த்தையில பேசிடுறீங்க. அப்ப அந்த வார்த்தைகள் மாறி போகும்போது அங்கே கர்த்தருடைய செயல்கள் நின்று போகிறது. நானும் ஜெபிச்சேன் பாஸ்டர், உபவாசம் எடுத்தேன் பாஸ்டர், பொருத்தனை எல்லாம் பண்ணேன் பாஸ்டர், ஒண்ணுமே நடக்கல பாஸ்டர். ஏன் பாஸ்டர் நடக்கல? உன் வாய் சரியில்லை பாஸ்டர். உங்களுடைய வார்த்தைகளை கவனமாய் நீங்கள் பாருங்க. தேவன் சொல்றாரு, ஏசாயா 51:16 நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி சீயோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். என்ன சொல்றாரு? நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். இப்ப தேவ ஜனம் என்று சொல்லக்கூடிய ஹை ஸ்டாண்டர்ட் என்ன தெரியுமா? உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள். அல்லேலூயா. சூழ்நிலை எவ்வளவு மோசமா இருக்கட்டுமே, எவ்வளவு மோசமா இருக்கட்டுமே, அது விஷயமே இல்ல. வாய் திறந்து தைரியமா பேசி பாருங்க. இந்த சபைக்கு ஒரு சிஎஸ்ஐ சபையிலிருந்து ஒரு புதுசாக ஒரு விசுவாசி வந்தார். வயசானவர். உங்க மனைவிக்கு நல்ல வயசாச்சு. அப்போதான் வர தொடங்கியிருக்கிறாங்க. அப்போ அந்த சிஸ்டருக்கு சுகம் இல்லைன்னு சொல்லி நிம்ஸ் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டாங்க. என்கிட்ட ஒன்றுமே சொல்லலை, கொண்டு போயிட்டாங்க. அவசரத்தில் கொண்டு போயிட்டாங்க. நான் வேற ஒரு கன்வென்ஷன் ப்ரோக்ராமில் இருந்தேன். எனக்கு ட்ரை பண்ணாலுமே தெரியாது, எனக்கு கால் ஒன்றும் வரல. கொண்டு போயிட்டான். கொண்டு போயிட்டு மத்தியானம் ஃப்ரீ டைமில் கூப்பிட்டார். கூப்பிட்டுட்டு பாஸ்டர் அழுதார். ஐயா என்ன விஷயம் சொல்லுங்க, ஏன் அழுகிறீங்க? பாஸ்டர் எங்கள் ஒய்ஃபுக்கு ரொம்ப சுகம் இல்லாமல் நிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்திருக்கிறேன்
அப்படியா, சரி என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு. ஹாஸ்பிட்டலில் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், வெளியில் கொண்டு போன்னு சொல்லிட்டாங்க பாஸ்டர். வெளியில் டாக்டர் செக் பண்ணிவிட்டு இது ரொம்ப சீரியஸ், வெளியில் கொண்டு போங்க, இன்னும் ட்ரீட்மெண்ட் செய்ய முடியாதுன்ட்டாங்க பாஸ்டர். எப்படியாவது உள்ளே கொண்டு போகணும் பாஸ்டர், ஜெபம் பண்ணுங்க என்ன. நான் சொன்னேன் பயப்படாதீங்க, நீ இப்போ எங்கே நிற்கிறீங்க? லிஃப்ட்டில் போயிட்டுருக்கேன், லிஃப்ட்டில் கீழே இறங்கிட்டு ஒரு ஓரமாக வந்து நில்லுங்க அப்படின்னு. நின்னார். வந்துட்டேன் பாஸ்டர். திரும்பி செவுத்தை பார்த்து நில்லுங்க, கண்ணை மூடி. அங்கிருந்து ஊக்கமாய் நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். இப்போ டாக்டர் வருவாங்க, கூப்பிடுவாங்க, ஒரு பெரிய டாக்டர் வருவார், வந்து பார்த்துட்டு உள்ளே எடுத்துருவார். உங்கள் ஒய்ஃபுக்கு ஒன்றும் ஆகாது, சுகமாக நீங்கள் வீட்டுக்கு வருவீங்க, பயப்படாதீங்க, கர்த்தர் அப்படியே செய்வார்னு சொல்லி ஜெபம் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்த சண்டே வந்து சொன்னார், நீங்கள் சொல்லி 2 செகண்டில் இன்னொரு டாக்டர் வந்தார். வந்துட்டு என்னன்னு கேட்டார் விஷயம். அவர் பார்த்துட்டு உடனே அட்மிட் பண்ண சொன்னார். நான் சொன்னதை கர்த்தர் அப்படியே செய்தார். அல்லேலூயா. உங்க பாடுகள்ல, உங்களுடைய போராட்டங்கள்ல இப்படி இப்படி நடக்கணும்னு இல்லை, நடக்கும் என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. தேவன் செய்வார் என்று சொல்லுங்கள். கர்த்தர் அப்படி செய்து முடிப்பார் என்று சொல்லுங்கள். அப்படியே தேவன் செய்வார். அல்லேலூயா. இப்ப கர்த்தர் நம்மோடு இருந்து செயல்படுகிறார், நம்முடைய வாயோடு கூட இருந்து என்ன செய்கிறார்? செயல்படு. அதான் சொல்றார், நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக என் வார்த்தைகளை அல்லேலூயா உன் வாயிலை அருளி. கைக்கு நல்ல சப்போர்ட் கொடுத்து நல்லா தூக்குறீங்க. கவனிங்க, நீங்க பழைய விசுவாசிங்க இப்படி இருந்தா எப்படி? உள்ள ஏற மாட்டேங்குது. சோதரம் ஆன்லைன்ல வேற போயிட்டு இருக்குது. சோதரம். கவனிங்கள், ஒரு தேவனுடைய மனுஷனுடைய ஜீவியத்தில் இந்த வார்த்தைகளை கொடுத்து நீ என் ஜனம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ தேவ ஜனத்தினுடைய ஸ்டாண்டர்ட் எது தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தைகளில் தான் நீங்க பேசணும். அல்லேலூயா. போராட்டங்கள், சோதனைகள், அது சிறுசோ பெருசோ அது விஷயமே அல்ல. நீங்கள் பேசுகிற வார்த்தைகளை கர்த்தர் கனப்படுத்துகிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை குறித்து ஒரு 7 விஷயங்கள் உண்டு. வாசிங்க. முதலாவது எரேமியா 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நீங்கள் முதலாவது கர்த்தருடைய வார்த்தைகளை கவனமாய் கேட்க வேண்டும். வாசிங்க. யாக்கோபின் குடும்பத்தாரே, இஸ்ரவேல் குடும்பத்தின் வம்சங்களே, நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். முதல்ல சொல்றாரு கர்த்தருடைய வார்த்தையை கேளு, கவனமாய் கேளுங்க. 2வது ஸ்டேஜ் கர்த்தருடைய வார்த்தைகளை எழுதுங்கள். வாசிங்க. எரேமியா 30ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னோட சொன்ன எல்லா வார்த்தைகளையும் ஒரு புஸ்தகத்தில் எழுதிக்கொள். என்ன சொல்றாரு? புஸ்தகத்துல. முதலாவது வார்த்தை என்ன செய்யணும்? நான் திரும்ப கேட்பேன் அந்த 7 காரியத்தை, கவனமா கவனிங்க. முதலாவது கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யணும்? கேட்கணும். 2வது என்ன செய்யணும்? நிறைய பிள்ளைகள் டைரியில் நோட் பண்றதில்லை, எழுதணும். எல்லாம் நான் சின்ன பையனா இருக்கும் போது எங்க அப்பா டைரி கொடுத்துருவார், எழுது. அப்ப எனக்கு பெருசா எழுத தெரியாது. ஆதியாகமம் 2, 2, 4 இப்படிதான் எழுதி வச்சுட்டு வருவேன். உனக்கு என்ன புரிஞ்சது சொல்லு. எனக்கு அப்போ ஒன்றும் புரியாது. பாஸ்ட் ஏதாவது கதை சொன்னா கரெக்டா மைண்ட்ல இருக்கும், அந்த கதையை சொல்லி தப்பிச்சுக்கலாம். சரி, கவனிச்சிருக்கிறான். நம்ம பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க? ஸ்கூல்ல மட்டும் இவ்வளோ முறுக்குறீங்களே, படிச்சியா, கேட்டையா, எழுதுனையா? இது முக்கியம் இல்லவா? எல்லா பிள்ளைகளுக்கும் டைரி கொடுக்கணும். என்ன செய்யணும்? சண்டே மெசேஜஸை எழுத வைக்கணும். வீட்டில் வந்து என்ன எழுதியிருக்கான்னு பார்க்கணும். இது ரொம்ப முக்கியமான காரியம். அல்லேலூயா. முதல்ல வார்த்தைகளை கேளுங்கள். 2வது வார்த்தைகளை புஸ்தகத்திலே எழுதணும். 3வது இந்த வார்த்தைகளை பிரசித்தப்படுத்துங்கள், அதாவது வாயை திறந்து சொல்லுங்கிறார். வாசிங்க. எரேமியா 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கிழக்கு வாசலுக்கு எதிரான இன்னேமுடைய குமாரனின் பள்ளத்தாக்கிலே புறப்பட்டு போய் நான் உன்னோட சொல்லும் வார்த்தைகளை அங்கே பிரசித்தப்படுத்து. முதலாவது கேட்கணும், 2வது எழுதணும், 3வது அந்த வார்த்தைகளை வாயை திறந்து பிரசித்தப்படுத்தணும், வாயை திறந்து சொல்லணும். இப்படிலாம் செய்யும் போதுதான் மாற்றம் உண்டாகும். 4வது என்ன செய்யணும்? வாசிங்க. எசேக்கியேல் 44ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல அங்க ஒரு 4 காரியங்களை குறித்து படிக்கிறோம். வாசிங்க. உன் மனதிலே கவனித்து. அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, கர்த்தருடைய ஆலயத்தின் சகல நியமங்களையும் அதன் சகல சட்டங்களையும் குறித்து நான் உன்னோட சொல்வதை எல்லாம், நான் உன்னோட சொல்லுகிறதை எல்லாம் நீ உன் மனதிலே கவனித்து
சாதாரண விஷயம் அல்ல, மனதிலே கவனிக்கணும். அது ரொம்ப சாதாரண கேட்பதை போல இல்ல, ரொம்ப ஷார்ப்பா கேட்கணும். ஒரு முறை ஒரு ராஜா ஒரு சேவகன் சொன்னான், நீ அவனை போய் கொண்டு வா என்று சொன்னான். இவன் விளங்குனது சரியில்லை. இவன் என்ன செஞ்ச, அவனை போய் கொன்னு தூக்கிட்டு வந்துட்டான். டேய், உன்னை கொண்டு வா என்று சொன்னேன். அவன் கொண்டு வந்தான். என்ன காரியம்? சொன்ன விஷயத்தை மனசுல என்ன செய்யல, விளங்கல. முதலாவது கேளுங்க, இரண்டாவது எழுதுங்க, மூணாவது வாயை திறந்து பேசுங்க, நாலாவது மனசுல கவனிங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ஒருத்தர் உங்களுக்கு வெளிநாட்டிலிருந்து பணம் அனுப்புறாரு, ஒரு சீக்ரெட் நம்பர் சொல்றாரு, ஒரு 10 நம்பர் சொல்றாரு. எப்படி கேட்பீங்க? 4 8 அப்படி புத்தியிலும் அப்படி கேட்க மாட்டான். சொல்லுங்க, சரி சரி சரி, திரும்ப சொல்லுங்க. இவரு சொல்ல மாட்டார், ஏன்னா சொன்ன அடுத்தவர் செஞ்சிருவான். நோட் பண்ணிட்டு நம்ம ஆளுங்க புத்தியே கிடையாது. 4 8 10 3 12 26 ரைட், ஓகே, அடுத்த நம்பர் சொல்லி வாங்கிட்டு போயிடுவான். அதை எப்படி கவனிப்பீங்க? சாதாரணமா இல்ல, மனதிலே கவனிப்பீங்க. மாத்தி சொன்ன பைசா என்ன செய்யாது. ஒரு பைசாக்கு இவ்வளவு கவனமா இருக்கிறீங்களே, கர்த்தருடைய வார்த்தையை மனதிலே சிந்திக்கணும். மனதிலே கவனித்து வாசிமா. உன் கண்களினாலே பார்த்து கவனிங்க. மனதில கர்த்தருடைய வார்த்தைகளை உங்க மனதிலே கொண்டு வந்து சிந்திக்க தியானிக்க தொடங்கிட்டீங்கன்னா அதே காட்சியை உங்களுடைய கண்களினால் நீங்கள் பார்க்கும்படி கர்த்தர் தருவார், செய்வார். ஒரு பொருள் அங்க இருக்காது, ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தைகளை உங்க மனதிலே சிந்திக்க தொடங்கிட்டீங்கன்னா நீங்கள் பார்க்கும்போது அதை அப்படி நீங்க பார்ப்பீங்க. அல்லேலூயா. சில ஆட்கள் நம்முடைய மனது ஃபுல்லா நிரம்பிட்டாங்கன்னா படுத்து அவங்க வந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும். பார்த்துருக்கீங்களா? அவங்க வண்டி வந்த மாதிரி, அவங்க நம்மள்கிட்ட வர்ற மாதிரி வந்துட்டாங்களான்னு கேட்போம். என்ன, மனசு முழுவதும் எது நிறையுதோ அதுதான் உங்களை நடத்தும். அல்லேலூயா. உடைய மனது உலகம் பணம் பொருள் இருந்தால் நீ தேவனுக்குரியவர்களை சரியா பார்க்கவே முடியாது. அல்லேலூயா. நமக்கு ஒரு அழகான ஒரு பழைய பாடல் உண்டு. കാണുന്നു ഞാൻ വിശ്വാസത്താൽ ചെങ്കടൽ രണ്ടാകുന്നു. കാണുന്നു ഞാൻ വിശ്വാസത്താൽ കൺമുൻപിൽ ചെങ്കടൽ രണ്ടാകുന്നു. കാണാത്ത കാര്യങ്ങൾ കൺമുൻപിൽ എന്നപ്പോൾ കാണാത്ത കാര്യങ്ങൾ അവൻ വിശ്വസിച്ചിടുന്നു എൻ കർത്താവിൽ. വിശ്വസിച്ചിടുന്നു എൻ കർത്താവിൽ. കാണുന്നു ഞാൻ വിശ്വാസത്താൽ. அல்லேலூயா. கர்த்தருடைய வசனங்களை கேட்டு எழுதி வாய் திறந்து சொல்லி மனதிலே அதை கவனித்து அதை கண்களினால் கண்டு. அடுத்த காரியம் பார்த்தீங்கன்னா காதுகளினாலே கேட்டு. அது எப்படி? இது தேவன் நம்ம கொடுக்கிற சத்தம், நம்மோடு பேசுகிற சத்தம். அல்லேலூயா. கண்ணில் மட்டுமல்ல, காதுல கேட்கும்படி கர்த்தர் நம்மோடு பேசுவார். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய வார்த்தையோடு இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நமக்குள் வரும்போதுதான் சகல காரியங்களை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. இப்ப கர்த்தருடைய வார்த்தை நீ தேவஜனம் என்று சொல்வதற்காக, நீ என்னுடைய ஆளுன்னு சொல்றதுக்காக கர்த்தர் தமது வார்த்தைகளை நமக்குள்ளே கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை சரியா ஹேண்டில் பண்ணீங்கன்னா எந்த போராட்டத்திலையும் ஜெயம் உங்களுக்கு சொந்தமாயிருக்கும். இதை கவனம் இல்லாம சும்மா உட்காந்து புலம்பிக்கிட்டு, அதான் சிலவங்க 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவாங்க சில விஷயத்துக்காக. பக்கத்து வீட்டுக்காரங்க, அக்கா அந்த விஷயத்தை என்ன ஆச்சு என்னன்னே தெரியல பாருங்க. நானும் ஜெபிச்சேன், ஃபாஸ்டிங் ஜெபத்துக்கெல்லாம் போயிட்டு தான் வந்தேன். கர்த்தருக்கு தான் ஸ்தோத்திரம். உனக்கு ஏதாவது செய்வாரா? உனக்கு நம்பிக்கை 1 மணி நேரம் பண்ண ஜெபம் பண்ணி தலையை ஆட்டி ஆட்டி ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? உனக்கு நம்பிக்கை வரலையே. நான் ஜெபித்திருக்கிறேன், என் தேவன் பெரியவர், தருவார். பாருங்க, கர்த்தர் அந்த காரியம் என்னைக்காவது பேசிருக்கீங்களா?
அப்படி பேசி நாட்டில் கை தூக்குங்க பார்ப்போம். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள பற்றி எரியணும். அல்லேலூயா. அதை கண்ணில் பார்க்கணும், காது கொண்டு கேட்கணும், அறிக்கை செய்யணும். அந்த வார்த்தை வல்லமையாய் கிரியை செய்யும். நான் உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். அல்லேலூயா. மூன்றாவது, தேவன் முதலாவது நம்மோடு கூட இருந்து செயல்படுகிறார். இரண்டாவது, நம்முடைய வார்த்தைகளோடு கூட இருக்கிறார். மூன்றாவது, நாம் என்ன கிரியை செய்கிறோமோ அந்த கிரியைகளோடு கர்த்தர் இணைந்து கொள்கிறார். அல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய கிரியைகளை கர்த்தர் கூர்ந்து கவனிக்கிறார். யோனாவின் புத்தகத்தில் வாசிக்கும் போது நினைவேய தேவன் கவிழ்த்து போடுவேன்னு சொல்லிட்டார். எப்ப அவங்க செய்ய வேண்டான்னு தீர்மானிச்சார் தெரியுமா? பைபிள் திறக்காம சொல்ல எப்ப சொன்னாரு? அவர்கள் தங்கள் பொல்லாத கிரியைகளை விட்டு திரும்பினார்கள் என்று கர்த்தர் கண்டு. உன்னுடைய கிரியைகள்ல ஒரு மாற்றம் உண்டானாதான் அந்த மாற்றம் தேவனுடைய பிளானையே மாத்திரும். அல்லேலூயா. வாசிங்க யோனாவின் அதிகாரம் சொல்லி வாசிமா. யோனா 3:10. யோனா 3:10. அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து. அல்லேலூயா. உங்களுடைய கிரியைகள்ல ஒரு சேஞ்ச் நீங்க காட்டணும். பாவங்களை விட்டு அறிக்கை செய்வது மட்டுமல்ல, அந்த கிரியைகளை விட்டு வேற கிரியைகளுக்குள்ள, தேவனுடைய கிரியைகளுக்குள்ள வந்து அப்படி செய்ய ஆரம்பிக்கணும். இதை பார்த்த தேவன் தம்முடைய பிளானை மாத்திட்டார். இப்ப தேவனுடைய பிளானை மாற்றக்கூடிய வல்லமை உங்க கையில இருக்கு. இந்த பிரச்சனை மாறவே இல்லை பாஸ்டர், இந்த கஷ்டம் மாறவே இல்லை பாஸ்டர், எத்தனையோ வருஷமாச்சு பாஸ்டர், ஜோமனுங்க பாஸ்டர். என்ன காரணம்? கிரியைகளை நீங்க மாத்துங்க. கிரியைகளில் உண்டாகிற மாற்றம் தான் உண்மையான மாற்றம். இந்த மாற்றம் உங்களுக்குள் உண்டானால் கர்த்தர் நிச்சயமாக இறங்கி கிரியை செய்வார். அவருடைய திட்டங்களையே மாத்திடுவார். அவ்வளவு பெரிய பவர் நம்முடைய கிரியைகளில் உண்டாகிற மாற்றத்துக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் பொல்லாத கிரியைகளை விட்டு திரும்பினார்கள். அந்த கிரியைகளில் ஒரு மாற்றம் உண்டான போது அந்த ஜனத்தை குறித்து என்ன சொல்றாரு? பொல்லாத பயலுக்கு அவனுங்க கர்த்தர் என்ன சொல்றாரு? வலது கையுக்கும் இடது கையுக்கும். அப்படியா? அப்படிப்பட்ட ஆட்கள் அவங்க பொல்லாத ஜனங்கள். சும்மா கர்த்தர் கவித்து போடுவேன்னு சொல்றா? ஒரு மனுஷனுடைய கிரியைகள் மாறும்போது கர்த்தர் உன்னை பார்க்கிற விதமே வேற. அல்லேலூயா. ஆமென். நம்முடைய கிரியைகளை மாற்றுவோம். கர்த்தர் நம்முடைய கிரியைகளோடு கூட இருந்து கிரியை செய்கிறவர். வாசிங்க மார்க் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். கர்த்தர் அவர்களுடைய கிரியைகளோடு கூட. அதான் முக்கியம். இந்த பூமியில நீங்கள் நானும் செய்கிற கிரியைகளில கர்த்தர் நம்மோடு கூட இணைந்து கொள்ள விரும்புகிறார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. தேவன் இந்த பூமியில நீங்க என்ன செஞ்சாலும் உங்களுடைய கிரியைகளோடு கை கோர்த்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. அது ஊழியமா இருக்கட்டும், பிசினஸா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், நான் உன்னோடு கூட வரேங்கிறேன். இந்த கிரியைகள் தான் பெரிய மாற்றத்தை நம்முடைய ஜீவியத்திலே கொடுக்கிறது. இந்த கிரியைகள் விசுவாசம் உள்ளதா இருக்க வேண்டும். அல்லேலூயா. விசுவாசித்து தான் கிரியை செய்ய முடியும். இந்த விசுவாசம் எப்படி கிரியை செய்கிறது? வாசிங்க பைபிள்ல வாசிக்கும் போது கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கும் போது அன்பினாலே கிரியை செய்கிற விசுவாசம். வாசிங்க. கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்தசேதனமும் விருத்தசேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம். அன்பினால். அப்ப விசுவாசம் எங்க ஒர்க் ஆகுது? எங்க ஒர்க் ஆகுது? அன்பு. இந்த ஃபேன் எப்படி ஓடுது? கரண்ட், மின்சாரம். இது போல உங்களுக்குள்ள விசுவாசம் எதிர்மறையான சூழ்நிலைகளில் ஒர்க் ஆகுதுன்னு சொன்னா நீங்கள் அன்புள்ள மனுஷராக இருக்க வேண்டும். அல்லேலூயா. குடும்பத்தில் புருஷ மனைவிக்குள்ள ஒற்றுமையை நீங்கள் பாதுகாத்து கொள்ளாம எத்தனை ஜெபிச்சாலும் ஒரு இன்ச்சு கூட உங்களால் முன்னாடி போக முடியாது. அல்லேலூயா. அன்பு தான் பிரதானம். நீங்கள் ஒருவர் ஒருவர் அன்பா இருப்பதனால் என்னுடைய சீஷர்கள் என்று அறிந்து கொள்வார்கள். அன்பு தான் முக்கியம். அப்ப இந்த அன்பு
நம்முடைய ஜீவியத்தில் உண்டாகும் போது விசுவாசம் நம்முடைய ஜீவியத்தில் பெருகும். சரி, சமயம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அடுத்ததாக படிக்கும் பொழுது இந்த கிரியைகளில் தேவன் நம்மோடு இணைந்து கொடுக்கிறார். பைபிளில் வாசிக்கிறோம், நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் கிதியோனுடைய பட்டயத்தை குறித்து படிக்கிறோம். அவன் கையில் உள்ள பட்டயம் கர்த்தருடைய பட்டயம் ஆயிற்று. வாசிங்க. என்னோட இருக்க சகலமான பேரும் எக்காலம் ஊதும் போது நீங்களும் பாளையத்தை சுற்றி எங்கும் எக்காலங்களை ஊதி கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்பீர்களாக என்று சொன்னான். பாத்தீங்களா? அவன் கையில் உள்ள பட்டயம் யாருடைய பட்டயம் ஆயிடுச்சு? கர்த்தர். அதுக்கு அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? என்ன செஞ்சான்? கீழே வாசிக்கிறோம் பாருங்க. அவன் பானைகளை உடைத்து அதற்குள்ளே தீபட்டிகளை வெளியே என்ன செய்தான்? கையிலே எடுத்தான். இந்த பானை, இந்த தீபட்டி என்பது ரட்சிப்பின் பெரிய சந்தோஷத்தை காண்பிக்கிறது. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையான கிரியைகளை காண்பிக்கிறது. எனவேதான் இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருப்பதற்காக அந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றுக்கிறோம். அல்லேலூயா. இந்த மண்ணான மனுஷனுடைய அனுபவங்களை உடைத்து கொண்டு தேவனுடைய கிரியைகளுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்கள் கையுள்ள பட்டயம் தேவனுடைய பட்டயமாய் மாறும். அல்லேலூயா. அது பூரண வெற்றியை, ஜெயத்தை உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாய் கொண்டு வரும். அடுத்ததாக கடைசியாக படிக்கிறோம், நம்முடைய யோசனைகளோடும் நம்முடைய எண்ணங்களோடும் கர்த்தர் இணங்கி கிரியை செய்கிறார். வாசிங்க. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20 வாசிக்கும் போது நினைப்பதற்கும் நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்த வல்லவராய் இருக்கிற அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. நம்முடைய எண்ணங்கள் அவைகளோடு கர்த்தர் கிரியை செய்கிறார். தவறான எண்ணங்கள் வரும்போது உடனே என்ன செய்யணும்? கடிந்து அதட்டி அப்புறப்படுத்தணும். இது எப்படி நடக்குமான்னு தெரியல. கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நடக்கும், ஸ்தோத்திரம் அப்படி சொல்லணும். ஆமா, அப்படிதான் நானும் யோசிச்சேன். அப்ப என்ன அர்த்தம்? யோசனைகள், நம்முடைய எண்ணங்களை கர்த்தர் கவனிக்கிறார். தாவீது சொல்கிறான், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். தாவீதின் வெற்றியின் ரகசியம் என்று எத்தனையோ விஷயம் உண்டு. தன் நினைவுகளை, தன் எண்ணங்களை கூட சரிப்படுத்தி கொண்டவன் தாவீது. அதையும் தேவன் கவனிக்கிறார் என்று தன்னை சீர்படுத்தி கொண்டான். எனவே கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தான். தாவீதுக்கு பெரிய யுத்த பயிற்சியோ ஒண்ணுமே கிடையாது. ஆனா அவன் யுத்தத்துக்கு போகிறான்னு சொன்னா பெரிய பெரிய ராஜாக்கள் பயப்பட்டார்கள். காரணம் என்ன? தேவன் தாவீதோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க உங்களுடைய எண்ணங்களை சரிப்படுத்துங்க. முதல்ல பிசா, இது ஒரு கேபிட்டல் சிட்டிங்க. இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல சொந்தமா வீடு, காரு, தோட்டம் எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு பெரிய லேண்ட் லார்டா இருக்கீங்க, நில சொந்தக்காரனா இருக்கீங்க. ஆனா பாகிஸ்தான்காரன் டெல்லியில குண்டை போட்டு தன் கொடியை ஏற்றி உட்கார்ந்துட்டான்னு சொன்னா நானும் நீங்கள் யாருக்கு அடிமை? அதெல்லாம் இல்லை. எனக்கு பேர்ல பட்டா இருக்கு, கொட்டா இருக்குன்னா டே முட்டாளே, தலைமை இடத்தான் பிடிச்சிட்டான். நம்முடைய கேபிட்டல் சிட்டி நம்முடைய மைண்டு. இந்த மனதில் தவறான எண்ணம் உள்ள வந்துச்சுன்னா டோட்டல் போச்சு எல்லாம். இந்த எண்ணங்கள் வழியாய் கர்த்தர் கிரியை செய்கிறான். பிசாசு என்ன செய்யறான்? எத்தனை ஜெபிச்சாலும் இந்த எண்ணங்கள்ல வந்து தொடுவான். அது நடக்கும் நினைக்கிறேன், அது கிடைக்கும் நினைக்கிறேன். எப்படி கிடைக்கும்? இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் தருவார். அவர் என்னோடு கூட இருக்கிறார். பேசி பாருங்க, அப்படியே நடக்கும். கர்த்தர் தருவார். நம்ம உடனே என்ன செய்யறோம்? மண்டை ஆட்டிக்கிட்டு ஆமா இல்ல நடக்குமா? அது போச்சா? எண்ணங்களை சீர்படுத்துங்க. நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய். சமயம் இல்ல, முடிக்கிறேன். 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, வாசிக்க வேண்டாம், தாவீதுக்கும் சவுலுக்கும் உள்ள ஒரு காரியத்தை குறித்து படிக்கிறோம். பொதுவா பார்த்தீங்கன்னா சவுலுக்கு ஒரு பொல்லாத ஆவி பிடிச்சு அவனை அலக்கழித்துக் கொண்டிருக்கிறது. தாவீது சவுலை கொல்வதற்கு எத்தனையோ சந்தர்ப்பம் உண்டாயிற்று. ஒரு இடத்துல கூட தன் கையை நீட்டல. என்ன தெரியுமா சொன்னான்? அவன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டான். நம்ம இப்படி சொல்லுவோமா? அவன் பிசாசு பிடிச்சி ஆட்டிக்கிட்டு இருக்கு பாரு, உண்மைதான். ஆனா இவன் எப்படி பார்த்தான்? அபிஷேகம் பண்ணப்பட்டான். அவன் சார்பின் தொங்கலை அறுத்து கொண்டான். எதற்காக? என் கையிலே பொல்லாப்பு இல்லை, என் கையிலே துரோகம்
இல்லை, நான் உனக்கு தீமை செய்யவில்லை. இங்க பாரு, இவ்வளோ கிட்டத்துல ஒன்று என்ன பார்த்தேன், இந்த சால்வை அறுத்த எனக்கு உன்னை குத்த முடியாதா? நான் செய்யல, நான் அப்படி செய்ய மாட்டேன், கையில துரோகம் இல்லைன்னு சொல்றதுக்காக தான் அறுத்து கொண்டான். அது சரியா தப்பா? சரியா தப்பா? அவனுடைய மனசு அடித்து கொண்டது. ஏன் தெரியுமா? இதுதான் நல்ல மனசாட்சி. அவனை பிசாசு பிடிச்சி ஆட்டுதோ இது ஆடிட்டு போட்டோம், தேவன் அவனை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அவனை நான் தொட்டா எனக்கு தண்டனை உண்டு. நான் அவனுடைய வஸ்திரத்தை அறுத்ததுக்கே என்னுடைய மனசாட்சி என்னை அடித்து. நம்முடைய மனசாட்சி எப்படி ஒர்க் ஆகுது? இவைகளுக்கு எல்லாம் தான் கர்த்தர் கிரியை செய்கிறார். நம்முடைய எண்ணங்கள் இவைகளோடு சேர்ந்திருக்க வேண்டும். பாருங்க, அதே மாதிரி பைபிளை வாசிக்கும் போது 1 சாமுவேல்ல சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீதுடைய எண்ணம் வேற, சவுலுடைய எண்ணம் வேற. தாவீது எப்படியாவது அவனை கொல்ல வேண்டும் என்று சவுல் விரும்பினான். அவன் சொல்றான், நீ பெலிஸ்தருடைய 100 நுனித்தோள்களை கொண்டு வந்து கொடுத்தா என் மகளை உனக்கு விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்று சொன்னான். ஆனால் சவுலின் எண்ணம் அது அல்ல. இதற்காக இவன் 100 பேரை பிடிச்சு வெற்றக்குள்ள எவனாவது ஒருத்த இவனை குத்த மாட்டா, அப்படியே ஒளிஞ்சு போகட்டும் தான் எண்ணிக்கொண்டிருந்தான். ஆனால் 2 பேரும் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க தான் தேவனுடைய பிள்ளைகளே. சவுல் நல்ல எண்ணத்தோடு அல்ல, தாவீது சுத்த இருதயத்தோடு கிரியை செய்தான். கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தான். அல்லேலூயா. சரியான அட்ரஸ் இல்லாத அவனுக்கு பெர்மனன்ட் அட்ரஸை கொடுத்தார். ராஜாவுடைய மருமகன் என்கிற அட்ரஸை அவனுக்கு என்ன செஞ்சாரு? கொடுத்தார். உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கிறதோ அப்படிதான் கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா. முதலாவது கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இரண்டாவது நம்முடைய வாயோடு இருக்கிறார். மூன்றாவது நம்முடைய கிரியைகளோடு இருக்கிறார். நான்காவது நம்முடைய எண்ணங்களோடும் உணர்வுகளோடும் இருந்து கிரியை செய்கிறார். இந்த 4 விதங்களிலும் நம்முடைய ஜீவியத்தை சரிப்படுத்திக் கொண்டு சரியாய் முன் செல்வோமானால் கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடுவோமா? ஆமென், ஆமென். பாஸ்டர் 1:15 கொண்டு போங்கன்னு சொன்னார். நீ ஒன்னாச்சு, எல்லாரும் பசியோடு இருப்பீங்க. வசனங்களுக்கு ஒப்பு கொடுங்க. எல்லாரும் 5 நிமிஷம் கர்த்தரை நோக்கி பார்த்து, கர்த்தாவே நீர் என்னோடு கூட இருக்கணுமே. நீ எக்ரிமெண்ட் பண்றீர், உடன்படிக்கை பண்ணுகிறீர். நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னோடு கூட வருவேன். ஆமென். உன்னோடு கூட போகிறவர் நான். ஆமாண்டவரே, இந்த எக்ரிமெண்டின் படி நாங்கள் விசுவாசிக்கிறோம். இன்று முதல் தேவன் எங்களோட கூட இருந்து கிரியை நடப்பிக்கிற தேவன். நம்முடைய எண்ணங்கள் மாறட்டும். நான் தனியாளா இல்லை, என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். விசுவாசிங்க. எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க, என் தேவன் என்னோடு கூட வருகிறவர். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். கர்த்தர் தாமே உன்னோடு கூட இருக்கிறவர். விசுவாசிங்க, விசுவாசிங்க. ஆமென், ஆமென், ஆமென். அவர் நம்மோடு கூட இருந்து செயல்படுகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய வாயோடு இருந்தவர் செயல்படுகிற தேவன். கடந்த நாட்கள் கிருபை இல்லாமல், விசுவாசம் இல்லாமல், உண்மைக்கு புறம்பான காரியங்களை பேசி அநேக நன்மைகளை நீ இழந்து போயிருக்கிறாய். உன் வார்த்தைகளோடு இருந்து தேவன் கிரியை செய்ய போகிறார். ஒப்பு கொடுங்க. கர்த்தாவே, என் வாயை உமக்கு ஒப்பு கொடுக்கிறான். உமக்கு பிரியமில்லாத ஒன்றை நான் பேச மாட்டேன். கிருபை இல்லாத வார்த்தைகளை பேச மாட்டேன். சொல்லுங்க, சொல்லுங்க. வாய் திறந்து கர்த்தரோடு வார்த்தைகளை கொண்டு கட்டிடத்தில் திரும்புங்கள் என்று ஓசியா 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோமே. எல்லாரும் கண்களை மூடி வார்த்தைகளோடு கர்த்தரோடு நெருங்கி வாங்க. கர்த்தாவே, நீர் என்னோடு இருக்கிறபடினால் நமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். என் வாயோடு இருந்து கிரியை செய்ய போகிறேன். கர்த்தருடைய வார்த்தைகளை நாங்கள் கவனமாய் கேட்போம். ஆமென். அதை எழுதுவோம், அதை வாய் திறந்து அறிக்கை செய்வோம், அதை மனதிலே சிந்திப்போம், அதை அப்படியே காண்போம். அதை குறித்து அறிந்து கொள்ளும்படியாக நீர் பேசுகிற சத்தத்தை கேட்போம். நாங்கள் தேவ ஜனம் என்று சொல்வதற்காக என் வார்த்தைகளின் வாயிலை அருளி கரத்தின் கிரியைகளினால் உன்னை நான் மறைக்கிறேன் என்று சொன்னீரே. இந்த அனுபவம் எனக்கு சொந்தமாய் மாறட்டும் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்முடைய கிரியைகளோடு செயல்படுகிற தேவன். நம்முடைய கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நீதியாய் இருக்கட்டும், உண்மையாய் இருக்கட்டும்,
பரிசுத்தமாக இருக்கட்டும். நம் கிரியை செய்கிற அந்த கிரியைகளுக்கு பின்பாக உள்ள நோக்கம் என்ன, அதை கர்த்தர் காண்கிறார். ஒருவேளை மனுஷன் அறியாமல் இருக்கலாம். உன் கிரியைகளை நீ சீர்படுத்தும் பொழுது கர்த்தர் உன்னோடு இருப்பார். நீ செய்கிற கிரியைகளில் அவர் உன்னோடு கூட இணைந்து கொள்ள விரும்புகிறார். ஆமென், ஆமென். நீ செய்கிற கிரியைகளில் உன்னோடு ஐக்கியப்பட்டு உனக்காக அவர் கிரியை செய்ய போகிறார். விசுவாசிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான்காவதாக நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய உணர்வுகள், இவைகள் மூலமாய் கர்த்தர் கிரியை செய்கிறார். தவறான உணர்வுகளுக்கு ஒப்பு கொடுக்காதீங்க. கர்த்தரோடு இருக்கிறார் என்கிற விசுவாசிங்க. நம்முடைய உணர்வுகளோடு ஆமென் தேவன் கிரியை நடப்பித்து ஆமென் நம்மை ஒரு வெற்றியாளனாக ஜெயாலியாக மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க.